Welcome to all. இது ரெண்டு ப்ராப்பர்ட்டி ரீகால் பண்ணிடுவோம்னா அடுத்த சம்முக்கு தேவைப்படுது. Z is real if and only if Z is equal to Z bar. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதோட கான்ஜுகேட்டும் சேமா இருந்தா அது ரியல் நம்பரா தான் இருக்கும். ரியல் நம்பரா இருந்தா ஒரு நம்பர் அதோட கான்ஜுகேட்டும் சேமா இருக்கும். அது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருப்போம்ங்க. அப்ப Z is equal to Z bar இருந்தா Z is real. Z real இருந்தா Z is equal to Z bar. அடுத்து Z is purely imaginary if and only if Z is equal to minus Z bar. Z வந்து மைனஸ் Z barக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா Z வந்து என்னவா இருக்கும்? பியூர்லி இமேஜினரியா இருக்கும். మరి Z purely imaginary இருந்தா Z is equal to minus Z bar இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்டும் நம்மளுக்கு தெரியும். எக்ஸாம்பிள் 2.8 பாருங்க. Show that 2 plus I root 3 power 10 plus 2 minus I root 3 power 10 is real. ஸோ இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, இது ரியல்னு சொல்லணும். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் நான் Zன்னு எடுத்துக்கிட்டு Z பார் கண்டுபிடிச்சு Z is equal to Z bar அப்படின்னு சொல்லிட்டு போகும். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பேர் Zன்னு வைக்கணும். Z பார் கண்டுபிடிச்சு Z பார் Z2 சேம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரியல்னு ஆயிடும். ஏன்னா அதெல்லாம் கண்டிஷன் சொல்லியிருப்போம். Z is equal to Z bar. சரி, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 19 plus 9i by 5 minus 3i power 15 minus 8 plus I by 1 plus 2i power 15 is purely imaginary சொல்லணும். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் நான் Z எடுத்துக்கணும். Z பார் கண்டுபிடிக்கணும். Z is equal to minus Z bar னு சொல்லிட்டா இது purely imaginary ஆயிடும். சரி, ஒன்னொன்னா செய்வோம். Let Z is equal to 2 plus I root 3 power 10 2 minus plus 2 minus I root 3 power 10 எடுத்தாச்சு. இது அப்படியே Z னு எடுத்தாச்சுன்னா ஈக்குவேஷன் 1. Taking conjugate on both sides, ரெண்டு சைடும் பார் எடுங்கன்னா இங்கே Z பார், இங்கே மொத்தமா பார் போட்டாச்சு. பட் ஆட் பண்ணி பார் எடுக்கிறது, பார் எடுத்து ஆட் பண்ணதுக்கு ஈக்குவல். படிச்சிருக்கோம்ல, Z1 plus Z2 ஹோல் பாரை Z1 பார் plus Z2 பார் எழுதிக்கலாம். அப்போ 2 plus I root 3 power 10 plus 2 minus I root 3 power 10 ஹோல் பார் இருக்கா, அதை ரெண்டா பிரிச்சுக்கலாம். 2 plus I root 3 power 10 பார் plus 2 minus I root 3 power 10 பார். கூடல பிளஸ் இருந்தா பாரை ரெண்டா உடைச்சிக்கலாம். Z1 plus Z2 ஹோல் பாரை Z1 பார் plus Z2 பார்னு பிரிச்சுக்கலாம். அப்போ இது இந்த நம்பருக்கு தனியா பாரும் இந்த நம்பருக்கு தனியா பாரும் போட்டாச்சு. இங்க பாத்தீங்கன்னா பவர் கண்டுபிடிச்சு பார் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதானே, இங்கே பவர் கண்டுபிடிச்சு பார் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ரிசல்ட் வச்சிருப்போம். Z power n ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு Z பார் ஹோல் பவர் n. பவர் கண்டுபிடிச்சு பார் எடுக்கிறது, பார் கண்டுபிடிச்சு பவர் எடுக்கிறதுக்கு ஈக்குவல். அதாவது பவரையும் பாரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப இங்க அதான் பண்ண போறோம். பவர் 10 கண்டுபிடிச்சு பார் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா பார் கண்டுபிடிச்சு பவர் 10 கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இங்கே பவர் 10 கண்டுபிடிச்சு பார் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா பார் எடுத்து பவர் 10 கண்டுபிடிக்கலாம். இந்த ரிசல்ட் படி பவரையும் பாரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ பவரை மேல கொண்டு போய் பாரை உள்ள கொடுத்துக்கலாம். சரி, அதனால 2 plus I root 3 பார், பார்னாலே கான்ஜுகேட்னு அர்த்தம். கான்ஜுகேட்னா இமேஜினரி பார்ட்ல சைன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ 2 plus I root 3 பார் அப்படின்னா 2 minus I root 3 அர்த்தம். அப்போ இது 2 minus I root 3 power 10 ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் 2 minus I root 3 பார் அப்படின்னு இருக்கா. 2 minus I root 3 பார்னா இதுக்கு கான்ஜுகேட் எடுக்கணும். இது கான்ஜுகேட் எடுத்தா இமேஜினரி பார்ட்ல சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ minus I root 3 plus I root 3 ஆயிடும். ஸோ 2 plus I root 3 power 10. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 2 minus I root 3 power 10 மாறிடும். செகண்ட் டேர்ம் 2 plus I root 3 power 10 மாறிடும். இதுதான் நம்ம Z இல்லையா? ஏன்னா ரீசன் பார்த்துக்கோங்க. Z x plus iy இருந்தா Z பார் வந்து x minus iy. இமேஜினரி பார்ட்ல சைன் சேஞ்ச் பண்றது தான் பார். ஸோ இது வந்து 2 minus I root 3 power 10 plus 2 plus I root 3 power 10 மாத்தியும் போட்டுக்கலாம். பிளஸ் தானே, இது 2 plus I root 3 power 10 plus 2 minus I root 3 power போட்டுக்கலாம். அதுதான் Z இல்லையா? 2 plus I root 3 power 10 plus 2 minus I root 3 power 10 தான் Z. ஸோ Z பார் கண்டுபிடிச்சோம், மறுபடியும் ஆன்சர் என்னவே வந்துச்சு, Zனே வந்துருச்சு. நம்ம ஈக்குவேஷன் 1 Z பார் கண்டுபிடிச்சா ஆன்சர் Z வருதா? அப்ப Z பார் இஸ் ஈக்குவல் டு Z, இல்ல Z இஸ் ஈக்குவல் டு Z பார், ரெண்டு ஒன்று தானங்க. அப்ப Z இஸ் என்ன? ரியல். 2 plus I root 3 power 10 plus 2 minus I root 3 power 10 is real. அப்ப எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை, எந்த ஒரு நம்பரை ரியல்னு சொல்லலாமே அது என்ன செய்யணும்? Zன்னு எடுத்துக்கிட்டு Z பார் கண்டுபிடிக்கணும். Z பாரும் Zனும் சேம் சொன்னா போதும். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் சொல்லணும், பியூர்லி இமேஜினரின்னு சொல்லணும். பட் இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஃபார்ம்ல இல்லை, ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல இருக்கு பார்த்தீங்களா, டிவிஷன் ஃபார்ம்ல இருக்கு. இதை சாதா ஃபார்முக்கு மாத்திக்கணும், இந்த மாதிரி மாத்திக்கணும், x plus iy அப்படின்னு மாத்திக்கணும். இதையும் x plus iy அப்படிங்கிற ஃபார்முக்கு மாத்தின பிறகு இந்த சம்மா செய்ய முடியல. இப்போ இந்த ஃபிராக்ஷனை நம்ம x plus iy ஃபார்ம்ல மாற்ற போறோம். எந்த ஃபிராக்ஷனை? முதல்ல 19 plus 9i divided by 5 minus 3i. அதை முதல்ல எடுத்துடுவோம். மாற்ற தெரியுமில்லங்க. 19 plus 9i by 5 minus 3i டினாமினேட்டரோட கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். கீழே 5 minus 3i இருக்கா, மல்டிப்ளைங் அண்ட் டிவைடிங் பை 5 plus 3i. மேலே இங்கே 5 plus 3i சேர்த்துக்கோங்க. மேலே வழக்கமான மல்டிப்ளிகேஷன் 19 into 5 அப்படின்னா 95, 19 into 3i அப்படின்னா 57i, 9i into 5 அப்படின்னா 45i, 9i into 3i அப்படின்னா 27i ஸ்கொயர். மேலே வழக்கம் போல
கீழே இதை இசட்னு வச்சுக்கோங்க, இது இசட் பார். 5 plus root 3i அப்படிங்கிறது இசட் இருந்தா 5 plus 3i இசட் இருந்தா 5 minus 3i இசட் பார். இப்போ இசட் இன்ட்டு இசட் பார் அப்படி இருக்கு. What is z into z bar? X square plus y square. If z is equal to x plus iy, z into z bar is equal to x square plus y square. X is 5, y is 3. So 5 square plus 3 square. This is z bar. So z into z bar na x square plus y square. So 5 square plus 3 square. Here 5 square plus 3 square. 5 square na 25, 3 square na 9. So 95 plus 57i plus 45i 27i square அப்படினு அர்த்தம். I squared minus 1 போட்டா minus 27 மாறிடும். 27i square னா minus 27. I squared minus 1 போடுங்க plus 27 minus 27 மாறிடும். So 95 minus 27 real part ஆகணும்னா 95 minus 27 னா 68. 57i plus 45i னா 102i divided by 25 plus 9 34. real part சேர்த்தாச்சு, imaginary part சேர்த்தாச்சு. கீழ உள்ள 34 வந்து common for both. So 68 by 34 plus 102 by 34i. 34 68 எடுத்தா 2 times. 34 108 எடுத்தா 3 times. Right? தான 3 into 34 தாங்க 102 னா 3 3s are 9, 4 3s are 12 வந்துரும் 102. So 2 plus 3i. அப்ப 19 plus 9i by 5 minus 3i ங்கிறது 2 plus 3i. So first fraction எதுக்கு equal? 2 plus 3i க்கு equal. அடுத்து second fraction பாருங்க 8 plus I by 1 plus 2i. So 8 plus I by 1 plus 2i denominator ஓட conjugate ஆன multiply பண்ணி divide பண்ணுங்க. 1 minus 2i 1 minus 2i. மேல வழக்கம் போல 8 into 1 8, 8 into minus 2i னா minus 16i, I into 1 I into minus 2i னா minus 2i square. கீழ 8 plus ib அதாவது z into z bar வச்சுக்கலாம். இது z இது z bar. What is z into z bar? X square plus y square. X ங்கிறது 1, y ங்கிறது 2. by x square plus y square na 1 square plus 2 square. மேல வழக்கமான மல்டிப்ளிகேஷன் 8 minus 16i plus i minus 2i square. மேல வழக்கமான மல்டிப்ளிகேஷன் minus 2i square ங்கிறது plus 2 தானே. I square க்கு minus 1 போட்டா minus 2 into minus 1 னா plus 2 ஆயிடும். கீழ வந்து x square plus y square 1 square plus 2 square னா 1 plus 4. சிம்பிளை பண்ணுவோம் 8 plus 2 ரியல் பார்ட்டோட ரியல் பார்ட் சேருங்க 8 plus 2 னா 10 minus 16i plus i னா minus 15i. கீழ ஒரு 1 plus 4 5 இருக்கு. இந்த 5 ங்கிறது இதுக்கு கீழே வரும் இதுக்கு கீழே வரும். So 10 by 5 minus 15 by 5 I. 10 by 5 5 க்கு 10 கிடைச்சா 2, 15 க்கு 5 கிடைச்சா 3. So 2 minus 3i. What is 8 plus I by 1 plus 2i? 2 minus 3i. So first fraction வந்து 2 plus 3i க்கு equal. Second fraction வந்து 2 minus 3i க்கு equal. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அப்படியே z ன்னு எடுத்துக்கணும். let z is equal to 19 plus 9i by 5 minus 3i power 15 minus 8 plus I by 1 plus 2i power 15. But first fraction எதுக்கு equal னு தெரியும் 2 plus 3i க்கு equal. அப்ப இது 2 plus 3i power 15. இது 2 minus 3i. So 2 minus 3i power 15 from equation 1,2. இங்க உள்ள equation 1 2 படி. போடுறாங்க செகண்ட் சப்டிவிஷன்ல equation 1. இந்த fraction இதுக்கு equal. మరి இந்த fraction இதுக்கு equal. போட்டாச்சு. அப்ப z ங்கிறது 2 plus 3i power 15 minus 2 minus 3i power 15 வந்துருச்சு. சரி, இது equation 3 னு வெச்சுக்குவோம்னா இந்த z. இப்போ z bar கண்டுபிடிக்கணும் வழக்கம் போல taking conjugate on both sides. z bar அப்படினா அப்படியே பார் எடுத்துருங்க. ரெண்டு இந்த z இந்த z சேம் தாங்கனா இதான் இதுக்கு ஈக்குவல் இது இதுக்கு ஈக்குவல் ரெண்டு சேம் தான். இதுக்கு பார் எடுத்தா போதும்னா taking bar on both sides. 2 plus 3i power 15 minus 2 minus 3i power 15 whole bar. But minus பண்ணி பார் எடுக்கிறது பார் எடுத்து மைனஸ் பண்றதுக்கு ஈக்குவல். சோ தனித்தனி பாரா போட்டுக்கலாமே. 2 plus 3i power 15 bar minus 2 minus 3i power 15 bar மைனஸ் பண்ணி பார் எடுக்கிறது பார் எடுத்து மைனஸ் பண்றதுக்கு ஈக்குவல். தனித்தனி பாரா பிரிச்சுட்டாச்சு. மறுபடியும் இங்கே போன இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். பவர் கண்டுபிடிச்சு பார் எடுக்கிறது பார் எடுத்து பவர் கண்டுபிடிக்க ஈக்குவல். பவரை பார உள்ள கொண்டு போட்டு பவரை மேல கொண்டு போயிடலாம். எடுத்தா z power and whole bar is equal to z bar whole power. இது எப்படி மாத்திக்கலாம்? பார உள்ள கொண்டு வரலாம். 2 plus 3i bar power 15. இது 2 minus 3i bar power 15 whole bar. அதனால 2 plus 3i bar என்ன கான்ஜுகேட் எடுங்க 2 minus 3i power 15 இருக்கும். அதனால 2 minus 3i bar னா 2 plus 3i power 15. பார் எடுத்தா இமேஜினரி பார்ட்ல சைன் சேஞ்ச் பண்ணா போதும். சோ +3i -3i ஆயிரும் -3i +3i ஆயிரும். சரி, இது அப்படியே z ன்னு போட முடியாது. z ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? சரி, இத மாத்திக்கிடுவோம். முதல்ல ஒரு மைனஸ் காமன் எடுத்துக்குவோம். இது 2 minus 3i power 15 minus 2 plus 3i power 15 ல ஒரு மைனஸ் காமன் எடுத்தா இது பிளஸ்ல வந்துரும். இது மைனஸ் ஆயிரும். ரைட்டா? ஒரு மைனஸ் காமன் எடுங்க. இந்த மைனஸ் பிளஸ் ஆயிரும். இந்த பிளஸ் மைனஸ் ஆயிரும். பிளஸ் இத முன்னாடி போடலாம். 2 plus 3i power 15 minus 2 minus 3i power 15 மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா -2 plus 3i power 15 இங்க வந்துரும்.
மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2 பிளஸ் 3i 15 இங்க வந்து. ஸோ இது ரெண்டுலையும் ஒரு மைனஸ் அப்படி எடுத்துங்க. இது முதல்ல வந்துடும், இது மைனஸ் போட்டு ரெண்டாவது ஒரு மைனஸ் காமன் எடுத்தா மைனஸ் பிளஸ் ஆயிரும், பிளஸ் மைனஸ் ஆயிரும். அதான் நடந்திருக்கு. இப்போ 2 பிளஸ் 3i பதிலாக 19 பிளஸ் 9/5 மைனஸ் 3 போட்டுக்கலாம்ங்க. இதுக்கு பதிலாக 8 பிளஸ் i by 1 பிளஸ் 2 போட்டுக்கலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1,2. அப்போ 19 பிளஸ் 9i பவர் 15 மைனஸ் 8 பிளஸ் i by 1 பிளஸ் 2i பவர் 15 மாறிடும். இதுதான் நம்ம இசட் ஃப்ரம் ஈக்குவேஷன் 3. இது ஒரு இசட். இதான் இசட்னு வச்சிருக்கோம் நம்ம ஈக்குவேஷன் 3 படி. இதான் இசட் வச்சிருக்கோம். இதான் இசட். அப்போ மைனஸ் இசட் அப்படின்னு வந்துருச்சு. எது இசட் பார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் அட்னு வந்துருச்சு. ஒரு மல்டிப்ளைங் பை மைனஸ் போட்டா இசட் ஈக்குவல் டு மைனஸ் அட் பார்னு வந்துடும். அப்போ இசட் பார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் அட், மைனஸ் ஆன மட்டும்னா இசட் ஈக்குவல் டு மைனஸ் அட் பார். இசட் ஈக்குவல் டு மைனஸ் அட் பார்னா இசட் இஸ் பியூர்லி இமேஜினரி. இப்போ நம்ம இந்த செகண்ட் சப்டிவிஷன்ல எதை இசட்னு வச்சிருக்கோம், இதைத்தான் வச்சிருக்கோம். ஸோ இதுதான் பியூர்லி இமேஜினரி. 19 plus 9i by 5 minus 3i power 15 minus 8 plus i by 1 plus 2i power 15 is purely imaginary. அப்போ z bar கண்டுபிடிச்சு அது z க்கு ஈக்குவல்னு சொன்னா ரியல். z bar கண்டுபிடிச்சு அது மைனஸ் z க்கு ஈக்குவல், அதாவது z ஈக்குவல் டு மைனஸ் z பார்னு சொன்னா அது பியூர்லி இமேஜினரி. பட் இந்த மாதிரி ஃபிராக்ஷன் இருந்தா முதல்ல x plus i by ஃபார்ம்ல எழுதிக்கிட்டா தான் பார் எடுக்கிறதுக்கு ஈஸி. அதனால இந்த மாதிரி ஃபிராக்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி சாதா ஃபார்ம்ல மாத்திக்கிட்டு x plus i by ஃபார்ம்ல மாத்திக்கிட்டு சம செய்யும்.